நீங்கள் நிலையம் வழங்கும் தலைப்பாலம். இது நேரலை. இந்நேரலையில் உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று திங்கட்கிழமைனாவே நம்ம தொலைப்பாலத்தில் நாம விவசாயம் மற்றும் அதை சார்ந்த நிகழ்ச்சிகளை தான் பார்த்து வருகின்றோம். அதன் வரிசையில இன்னைக்கு நாம கால்நடை துறையை சார்ந்த நிகழ்ச்சி தான் பார்க்க இருக்கின்றோம். ஆம் நேயர்களே, கால்நடையும் காலநிலை மாற்றமும். இது என்ன கால்நடைக்கும் காலநிலை மாற்றக்கும் ஒரு முடிச்சு போடுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? காலநிலை மாற்றம்ன்றது மனிதர்களை மட்டும் இல்லாமல் கால்நடைகளையும் தாக்கி வருதுங்க. ஏன்னா அவைகளும் நம்மளோட தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படியெல்லாம் தாக்கங்கள் ஏற்படுது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதை நாம் எப்படி சமாளிக்கணும், இது குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இது குறித்து விளக்குகிறார் புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் கால்நடை பிரிவின் திட்ட உதவியாளர் டாக்டர் பி.டி. சித்ரா அவர்கள். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் மேம். வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். ஆலோசனைகளை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 22722487, மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்று முன் இணைப்பு எண்ணை இணைத்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். மேம் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கால்நடை, அது நம்ம தொன்று தொட்டு நம்ம விவசாயம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நம்ம கூடவே இருந்துகிட்டு இருக்கு. அந்த கால்நடை பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தால பெரும் பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு சமூக வலைதளத்திலும் சரி, நம்ம சயின்டிஸ்டுங்களும் சரி, இப்போ கடந்த ஒரு 5-6 வருஷமாவே அதை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம காலநிலை மாற்றம் அப்படின்னா என்ன, அதனால நமக்கு எப்படி பாதிப்புகள் ஏற்படுது, அடுத்தது நம்ம கால்நடைகளுக்கு எப்படி ஏற்படுதுன்னு சொல்லுங்க. முதல்ல இந்த காலநிலை மாற்றம்னா என்ன, அது குறித்து கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ இந்த காலநிலை மாற்றமோ அல்லது பருவநிலை மாற்றமோ, இப்போ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பருவநிலைன்றது நமக்கு யூஸ்வலாக நடக்கிறது, எப்போதும் நடக்கிறது. இப்போ வெயில் சீசனில் வெயில் அடிக்கிறது, மழை சீசனில் மழை, பனி சீசனில் பனி, இது யூஸ்வலாக நடக்கிறது. இது மாறி போகிறது தான் பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெயில் சீசனில் திடீர்னு மழை வர்றதும், மழை சீசனில் நம்ம எதிர்பார்த்து இருக்கும்பொழுது மழையே இல்லாமல் வறண்டு கிடக்கிறதும், மாரி பனி சீசனை மீறி அடுத்தடுத்து மாதங்கள்லேயும் பனி பொழியறதும், இது எல்லாமே ஒரு காலநிலை மாற்றம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிறிய லெவலில் பாதிப்பு இருக்கும், ஒரு சில இடத்துல பெரிய லெவலில் பாதிப்பு இருக்கும். இப்போ இது எதனால வருதுன்றதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, நிறைய காரணிகள் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள் தொகை தான். நம்ம இப்போ மக்கள் தொகை அதிகமாகுது இல்லைங்களா? மக்கள் தொகை அதிகமாகிறதுனால அதுக்கான டிமாண்ட் அதிகமாகுது. அதுக்கு ஃபுட்டு கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும், உணவு கிடைக்கணும். ஸோ உணவு கிடைக்கிறோம், டிமாண்ட் அதிகமாகிறப்ப அதை நம்ம இது பண்றோம், ஃபுல்ஃபில் பண்ணுறோம். கண்டிப்பா. ஸோ அதை பூர்த்தி செய்யும் பொழுது கேஸ் எமிஷன் அதிகமாக இருக்கு. கேஸ் எமிஷன் அதிகமாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் அதிகமாகிடுது. ஓகே. டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப என்ன ஆகுது, அது டைரக்ட் எஃபெக்டை கொடுக்குது. அது டைரக்டா மனிதர்களுக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி டைரக்டா எஃபெக்ட் கொடுக்குது. கால்நடையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் எக்கானமியில நம்ம பொருளாதாரத்துக்கு 40% அளவுக்கு அது நமக்கு ஒரு இது சப்போர்ட் கொடுக்குது. கால்நடைகள் நமக்கு அவ்வளவு சப்போர்ட் கொடுக்குது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி. தொடர்ந்து பேசுவோம் மேடம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வைம்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். டாக்டர் இருக்காங்க சார், உங்க சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சொல்லுங்க. இப்போ வெயில் அடிக்கிற இந்த காலத்துல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலுமே ஒரே மழையா இருக்கு. சரிங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கால்நடைகளுக்கு உள்ள மாற்றம் ஏற்கனவே உடல் ரீதியான மாற்றங்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தால என்னென்ன நோய்கள் ஏற்படும், அதுல இருந்து எப்படி பாதுகாக்கிறது, இது இந்த மாதிரி கிளைமேட்ல கால்நடைகளை எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறது இந்த இந்த நீங்க கேட்ட கேள்வி நல்ல क्वेश्चन தான். இந்த இதுல நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அத பத்தி மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான பதில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சொல்லுங்க மேம். இப்ப நம்ம பொருளாதாரத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்திய பொருளாதாரத்தில் 40% கால்நடைகளால நமக்கு இது கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. சோ இந்த கால்நடைகள் பாதிப்பு ஏற்படுதுன்னு போது உண்மையாவே கொஞ்சம் ஏற்படும் பொழுது நம்ம எக்கானமி பாதிக்கப்படும் பாதிக்கப்படும். சரிங்களா? இப்போ ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னா இல்லைங்களா? இப்போ வெப்ப அலைகள் நேராக பாதிக்கும், நேரா இது அனிமல்ஸ் பாதிக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா அது அதிகமாகறப்ப ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஐஸ் மெல்ட் ஆகறப்ப உங்களுக்கு சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, கடல் நீர் மட்டம் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது
அது வந்து அங்க பக்கத்துல இருக்கிற வந்து லைவ்லிஹுட்டை வந்து பாதிக்கப்படுது. ஸோ அது வந்து மனிதர்களாகட்டும், கால்நடைகளாகட்டும், இல்ல நம்ம விளைச்சல் நிலமாகட்டும், எல்லாமே வந்து அதனால பாதிக்கப்படுது. ஸோ இதுல வந்து நிறைய நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ கொரோனா வந்தது, அதுவும் ஒரு காலநிலை மாற்றம் தான், நம்ம எதிர்பார்க்காதது ஒண்ணு. இது மாதிரி வயநாடுல வந்த இது லேண்ட்ஸ்லைட்ஸ், ஸோ அதுவும் அதே மாதிரி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெயில் சீசன்ல நமக்கு வந்து கரெக்டான வெயில் இருந்தாலும் கூட திடீர்னு மழை வந்து, ஸோ திடீர்னு மழை வந்து எல்லாத்தையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருது. ஏன்னா நம்ம வந்து அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை முறையை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அப்படிதான் சொல்லி பருவத்தை பயிர் செய்யன்னு சொல்லவே தான் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம விவசாய பெருமக்கள் பயிரிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கால்நடைகளும் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு வெயில் சீசன் வருதுன்னா அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் நம்ம பண்ண முடியுமோ அதுக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அடுத்து ஒரு நவம்பர் டிசம்பர்ல மழை வருதுன்னா அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கும் பொழுது திடீர்னு அதுக்கு வந்து மாற்றா வேற ஏதோ நடக்கும் பொழுது என்ன ஆகுது, எல்லாருமே வந்து ஸ்தம்பித்து போயிடுறாங்க. கண்டிப்பா அது என்ன பண்ணணும், எது பண்ணணும் தெரியாம. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸை பொறுத்தளவுக்கு, கால்நடைகளை பொறுத்தளவுக்கு, கால்நடைகளா இருக்கட்டும் நம்ம விவசாயமாகட்டும், ரெண்டும் வந்து நம்ம ரயில்வே ட்ராக்ல ரெண்டு தண்டவாளம் மாதிரி ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. ரெண்டு பேருமே ஒன்னா போனாதான் வந்து கரெக்டா போய் சேர முடியும். நம்ம இதுல யாரு இதுவானாலும் பிரச்சனை தான், போற ட்ரெயினுக்கு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி வந்து இது ரெண்டுமே முக்கியம் நமக்கு. நம்ம வந்து கால்நடைகள் பார்த்தீங்கன்னா முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்தை நம்பி இருக்குது இன்டைரக்டா. அது வந்து நம்ம யாருக்கும் தெரியறது கிடையாது. ஏன்னா நம்ம மனிதர்கள் வந்து நம்ம விவசாயம் பண்றோம், அதுலேருந்து நமக்கு வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்றாங்க, உணவு அளிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமே தவிர, பட் அது வந்து கால்நடைகளுக்குமே உணவு கொடுக்குது. ஆமா, நீங்க சொல்றது உணவு கொடுக்கும் பொழுது அப்போ வந்து விவசாயம் பாதிக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மனிதர்கள் கூட கால்நடைகளும் பாதிக்கப்படுது. இப்போ அதுல மேஜரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீடு தான், இது அதோட தீவனங்கள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரா மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு வெளியூர்ல இருந்து எடுத்துட்டு வரோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். நம்ம வந்து அடுத்த மாசம் ரா மெட்டீரியல் எடுத்துட்டு வரலாம், நம்ம அரைச்சிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம் அப்படின்னு. திடீர்னு ஒரு மழை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்துட்டு வரதுல நமக்கு டிலே ஆயிடுது. அப்போ இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபீட் இன்டேக் வந்து குறைஞ்சு, இன்னொன்னு பிரைஸ் அதிகமாயிடுது. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது ஒவ்வொன்றுத்திலும் வந்து விலை அதிகமாகிறது. அதனால வந்து விவசாய பெருமக்கள் சஃபர் ஆகுறாங்க. தொடர்ந்து பேசுவோம் மேடம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். வணக்கம், மயிலாடுதுறை மாவட்டம் சீமாத்திலிருந்து கருத்தையா பேசுறேம்மா. சொல்லுங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சொல்லுங்க. மாட்டு கிராஸ் மாடுமா? சொல்லுங்க. கிராஸ் மாட்டுல ஒரு 6 மாசமா அப்படியே அன்னத்துக்கு கீழே அப்படியே ஒரு கட்டி மாதிரி இருக்குமா? கட்டி மாதிரி இருக்குதுங்களா? 6 மாசமா இருக்குதுங்களா? ஆமா, கட்டி மாதிரி இருக்கு. அது என்ன டாக்டர்லாம் கட்டினா அது இன்னும் நரம்பு சம்பந்தமா இருக்குங்க, அது ஒன்றும் செய்ய முடியாது, தானா உடைக்கும், மருந்து போடுங்க சரியா போடும் அப்படிங்கிறாங்க டாக்டர்லாம். எந்த இடத்துல இருக்குதுங்க? அதாவது கண்ணுக்கு கீழே மூக்குக்கு மேலங்க. ஓகே 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 சரி. அது உடம்புல வேற எங்கேயும் இல்லை, அங்க மட்டும்தான் இருக்குதுங்களா? ஆமா, தானா உடைக்குது, அப்புறம் அப்படியே சீ மாரி வடிக்குது, அப்புறம் ஆடி போய் மறுபடியும் ஒரு மாசம் 2 மறுபடியும் நீர் வருமா? சரிங்க. அப்போ டாக்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்றப்ப நம்ம மேற்கொண்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அது வந்து நரம்பு வந்து உங்களுக்கு சுருட்டி இருக்கும், அந்த இடத்துல சுருட்டி அது மூலயமா அதை கட்டி உருவாயிருக்கும். அந்த கட்டி உடஞ்சி சீழெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் உண்டுன்னு சொல்கிற அந்த திறந்திருக்கிற ஒரு காயத்தை எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணி அதை வந்து ஆற்றிக்க வேண்டியதுதான். நம்ம ஃபர்தராக அது வந்து இருக்கிற இடம் நமக்கு ரொம்ப முக்கியம். தலைப்பகுதியில் இருக்கிறதுனால அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ண முடியாதுங்க. ஆமாம், அதனால அதை வந்து மேற்கொண்டு நீங்கள் காயம் வந்து பெருசாகாமல் பார்த்துக்கணும். திருப்பி ஏதாவது நச்சூரி எதுவுமே இதில் இது காயம் ஏற்படுத்தாமல் அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் மருந்து மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, சரியாயிடும். ஓகே ஓகே, நன்றிங்க ஐயா. இப்போ இவர் சொல்லியிருந்தாருங்க மேம், அந்த மூக்கு பகுதியில வந்து ஏற்படுது. அது என்ன காரணத்தினால அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது? அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நம்ம ஸ்கின் பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த லம்பி ஸ்கின் டிசீஸ்னு வேற வந்துச்சு, அம்மைன்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கு தான் நான் உடம்புல வேற எங்கேயாவது இருக்குதான்னு கேட்டேன் நான். ஏன்னா அது எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் தான் அது. ஸோ அந்த மாதிரி இடத்துல அது ஊண்டு உடஞ்சாதான், அது உடஞ்சி உள்ள கழிவுகள்லாம் வெளியே ஓப்பன் ஊண்டு மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும். ஸோ அது இருக்குது. அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியில மத்த எந்த ஈ கொசு அது வந்து அண்டாம அதை வந்து காயத்தை நம்ம பராமரித்து வந்தாலே ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல்ல பண்ணிடலாம். ஓகே, நாம பேசிட்டு இருந்தோம் மேம்,
அதை தொடர்ந்து பேசுவோம் நாம. ஸோ வெளியில இருந்து அந்த ஃபீட் வருது, அந்த தீவனங்கள் வாங்குறோம் அப்படின்னும் போது அதுலயும் வந்து விவசாய டிலே ஆயிடும். இப்போ நாங்களே இப்போ எங்க ஆஃபீஸே எடுத்துங்களேன், இப்போ நாங்க வந்து இப்போ சப்ளை ஆர்டர் போட்டிருக்கிறோம் அப்படின்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, திடீர்னு மழை வந்துருச்சுங்க, எங்களுக்கு வந்து நார்த்ல இருந்து வர வேண்டிய ரா மெட்டீரியல் வரல, ஸோ லேட் ஆகுது. அப்போ இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, நாங்க கொடுத்த கொட்டேஷனை விட பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஏன்னா நாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஸ் வந்து நாங்க மீட் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால அது வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இதை வந்து ஒரு ஃபார்மரால பேர் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து லாஸ் ஏற்படும். இன்னொன்று ஃபீட் இன்டேக் அப்போ என்ன பண்ணும், வரதுக்கு டிலே ஆகுறதுனால இருக்கிறத வச்சு ஓட்டுவாங்க. இருக்கிறத வந்து இருக்கிற மற்ற இவங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கறதுனால கம்மியாச்சு ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டும் போது என்ன ஆகும், அதோட growth பாதிக்கப்படும், அதோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அது இல்லாம பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன், பால் உற்பத்தி பெரும் லெவல்ல நமக்கு வந்து குறையும். ஏன்னா ஃபீட் இன்டேக் குறைஞ்சிட்டாலே பாலோட குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி ரெண்டுமே குறைஞ்சிரும். குவான்டிட்டின்றது அளவு நமக்கு குறைஞ்சிரும். குவாலிட்டின்றத பாலில் உள்ள கொழுப்பு சத்து, கொழுப்பு அல்லாத சத்து, லாக்டோஸ், புரோட்டீன், இது மாதிரி நிறைய சமாச்சாரம் இருக்குது. ஸோ இது எல்லாமே குறைஞ்சிடும். குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், விவசாயிகளுக்கு லாஸ் ஏற்படும், நஷ்டங்கள் ஏற்படும். ஸோ இதுவும் வந்து இந்த காலநிலை மாற்றத்தினால வர ஒரு பிரச்சனை. காலநிலை மாற்றம் அப்படின்றது நம்ம பொதுமக்கள் எல்லாமே என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, வெளியில வந்து மாற்றங்கள் ஏற்படுது, இந்த சீசன் தான் சேஞ்ச் ஆகுது, அவ்வளவுதான், மத்தபடி இதுல ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு. அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது, எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்னு அது உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுது. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நாங்களும் இப்பதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இது இல்லாம இது நமக்கு சினப்பிடிக்கிற பிரச்சனை, இனப்பெருக்க பராமரிப்பு, அதுவும் வந்து நமக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படும். ஆமா, அதுக்கு வந்து போதுமான அளவு நம்ம சுரக்க வேண்டிய சுரப்பிகள்லாம் சுரக்காது. இப்போ ஹீட் அதிகமாக இருக்குது, ஹீட் ஸ்ட்ரெஸ்ல இருக்குதுன்னா சுரப்பிகள் குறைஞ்சு போயிடும். அதனால வந்து நமக்கு ஃபாலிக்கிள், அந்த ஓவேரியன் ஃபாலிக்கிள்னு சொல்கிற கருமுட்டைகள் வெளியாகாது. வெளியானுச்சுன்னா நமக்கு ஃபெர்டிலைசேஷன் பிரச்சனையா இருக்கும், கருத்தரிக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த இனப்பெருக்கத்தில் இருக்கும். இதே வந்து நம்ம ஒரு மேல் பார்த்தீங்கன்னா ஒரு காளையோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் சொல்ற அந்த விந்து அணுக்கள் உற்பத்தி குறைஞ்சு போயிடும் இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்னால. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இனப்பெருக்கத்திலேயே நிறைய பாதிப்புகள் கொண்டுட்டு வரும், திடீர்னு கொண்டுட்டு வரும் நமக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. பால் ஏன்னா முக்கியமா நம்ம பாலுக்காக தான் நம்ம வந்து, மற்ற விலங்கு பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் முட்டைக்காக தான். சோ அதிலே வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னும் போது இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பா தான் நம்ம இதை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து பேசும் மேடம், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளன். வணக்கம் மேம். வணக்கம், நான் கொல்லத்தில இருந்து பேசுறேங்க மேடம், சேலம் மாவட்டம் கொல்லத்தி. சொல்லுங்கம்மா. மாட்டுக்கு வந்து சென ஊசி போட்டோம், 3 டைம் போட்டோம், அது வந்து செனக்கே நிக்கல. அதுதான் சரி என்ன காரணம் தெரிஞ்சுக்கலான்னு போன் பண்ணேன். சரிம்மா, நீங்க அங்க டாக்டர்கிட்ட எடுத்துட்டு போனீங்களா? அவங்க என்னம்மா சொன்னாங்க? கை போட்டு பார்த்துட்டு கர்ப்பப்பை வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அது போட்டா வந்து அந்த அமாவாசையும் பௌர்ணமிக்கு அது கரெக்டா அந்த டைம்லயே போடுறோம். போட்டு ஒரு டைம் 15 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து கொலை ஊத்திடுதுங்க மேம். 15 நாள் கழிச்சு ஓகே, அது ஊத்திடுதுன்னா அது போட்ட விந்து அணுக்கள்லமா, அது ஆக்சுவலா வந்து அதோட வலும்பு தான் அது, சரிங்களா? அப்போ வந்து உங்க மாட்டுக்கு வந்து அடிக்கடி வலும்பு வருதுன்னா என்ன பண்ணுங்க, ஒரு தடவை கர்ப்பப்பையை வந்து கழுவிடுங்க, வாஷ் பண்றதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது நீங்க எடுத்துட்டு போயிட்டு கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னு நம்ம போஷாக்கெல்லாம் கொடுக்கலாம். கர்ப்பப்பை வளர்ச்சி நல்லா இருக்குது, ஆனா கருமுட்டை வெளியாகிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, கருத்தரிக்கிறதுல பிரச்சனை இருக்குதுன்னா நீங்க ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, கர்ப்பப்பையை வந்து வாஷ் பண்ண சொல்லிடுங்க, சரிங்களா? வாஷ் பண்ணிட்டு நீங்க அதை ட்ரீட்மெண்ட் ஒண்ணு பாப்பாங்க. அதுக்கு உள்ளுக்குள்ள மருந்து அனுப்புவாங்க, கர்ப்பப்பைக்குள்ள மருந்து அனுப்பி ஃபுல்லா எல்லாத்தையும் கழுவி வெளியில எடுத்துருவாங்க. எடுத்து அதுக்கப்புறம் வர வலும்பை விட்டுட்டு அதுக்கு 2வது வலும்புல நீங்க சென ஊசி போட்டு பாருங்க, சரிங்களா? இன்னும் சரிம்மா, இல்லம்மா, அந்த சென ஊசி போட்டுட்டு அந்த சென ஊசி நிக்கிறதுக்குன்னு ப்ரொஜெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதுவும் வந்து டாக்டர் போடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கரு நிக்கலன்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து கண்டினியூஸா போட்டாங்கன்னா கருத்தரிக்குமா மாடு, பாத்துங்க. கூடவே நீங்க நல்லா போஷாக்கான நல்ல ஃபீடும் கொடுங்க, தீவனமும் கொடுங்க. அடர் தீவனம் நீங்க கொடுக்குற அதே தவிடு புண்ணாக்கு அது எல்லாமே கொடுங்க. தீவன புல்லு கண்டிப்பா கொடுங்க, அசோலா கொடுங்க, சரிங்களா? இதெல்லாம் நீங்க கொடுத்தாலே நீங்க வந்து நல்லா போஷாக்கா ஆயிடுமா அதுக்கு மாடு. தாது உப்பு
நான் கேக்குறது மேம், இப்ப சென ஊசி போட்டு அது எத்தனை நாளைக்கு வந்து தண்ணி காமிச்சு அது என்ன அளவுன்னு சொல்றீங்களா? பரவாயில்லைங்க மேம். அம்மா சென ஊசி போட்டுட்டு நீங்க எப்போதும் போல நீங்க தீனி வைக்கலாம், தண்ணி வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க மேல இழுத்து கட்டணும்னு இல்ல கொஞ்ச நாளைக்கு தீனி வைக்க கூடாது, தீனி வச்சா வந்து உள்ள இதெல்லாம் வெளியே தள்ளிடும், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுமா. சரிங்க. நல்லா சில்லுன்னு இருக்கணும். டெம்பரேச்சர் இது நம்ம வெப்பம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ரொம்ப வெயில் சீசன்ல வந்து சென ஊசி போட்டீங்கன்னா பிடிக்காது. அதான் அந்த டைம்லயும் போடாம விட்டுட்டு தான் இப்ப இந்த மழை சீசனை தான் போட்டு இப்ப இந்த டைம் நிக்கல. கொஞ்சம் கூலிங்கா இருக்கிற அவர்ல நீங்க வந்து சென ஊசி போடுங்க. அது இல்லாம தாது உப்புன்னு ஒண்ணு இருக்குதுமா, தாது உப்பு கலவை. ஆமா, தாது உப்பு கலவை ஒரு பவுடர் ஃபார்ம்லயும் இருக்குது, அதே மாதிரி கட்டியாவும் இருக்குது. நீங்க அதை வாங்கிட்டு போயிட்டு ஒரு 30 கிராம் அளவுக்கு டெய்லியும் நீங்க தீவனத்துல கலந்து கொடுங்க மாட்டுக்கு. சரிங்க. கொடுத்தீங்கன்னா அது சென பிடிக்கும். சரிங்க. சரி, நன்றி நன்றி. நம்ம பேசிட்டு இருந்தோம் மேம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கால்நடைகளுக்கான அந்த பிரச்சனைகளோட தான் வந்து மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. கால்நடைன்னு நீங்க டாபிக் எடுத்தாலே ஒண்ணு பால் பிரச்சனையா இருக்கும், இல்லன்னா அந்த இன்ஃபெர்டிலிட்டி, சென பிடிக்காது, பெரிய பிரச்சனையா தான் இப்ப இருக்குது. இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குது, குறையறது இல்ல, குறையல. அதுக்கு ஒரு காரணம் வந்து நம்மளுடைய காலநிலை மாற்றம் தான் முக்கியமான காரணம். ஏன்னா இப்ப தீவன பற்றாக்குறை எல்லாம் அப்ப இருந்துச்சு, ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து மக்களிடையே வந்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு, விழிப்புணர்வு நிறைய இருக்குது. என்ன தீவனம் கொடுக்கணுங்கிறது நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்க நல்லாவே செய்யறாங்க. நம்ம விவசாயிகளை சந்திச்ச வரைக்கும் சொல்றேன் நானு. நல்லா தீவனம் எல்லாம் கொடுக்குறாங்க, நல்லா பராமரிக்கிறாங்க, நிறைய செலவு பண்றாங்க, அக்கறை எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பட் இந்த பருவ மாற்றத்தால என்ன ஆகுது, அவங்களால அதை இது பண்ண முடியல, டேக்கிள் பண்ண முடியல. காரணம் வந்து இந்த பருவநிலை மாற்றம் வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை கால்நடைகள் மேல ஏற்படுத்தி கொடுக்குது. இப்ப ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஈரமே ஒத்துக்காது. மழை சீசன்ல ரொம்ப அவஸ்தைப்படும், வெயில் சீசன்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். நான் இப்படியே போயிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு மழை பெய்ஞ்சுச்சுன்னா ஒரு பெரிய அளவுல தாக்கம் இருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்றது என்ன, காலையில இருந்து நல்ல சூரியன் இருக்கு, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மேகங்கள் எங்க இருந்து தான் கூடுதுன்னு தெரியல. ஒரு மேகங்கள் கூட ஒரு 10-20 நிமிஷத்துல வந்து அந்த கூட்டின மேகம் பல அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கான மழையை போட்டுட்டு போயிடுது. அந்த நேரத்துல ஒரு ஆடு அங்க இருந்ததுன்னா கண்டிப்பா நனையதான் இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கிருமிகள் பாத்தீங்கன்னா மண்ணுல இருந்து வெயில் சீசன்ல வந்து சர்வைவல் ரேட் வந்து கம்மியா தான் இருக்கும். திடீர்னு மழை பெய்யறப்ப என்ன ஆகும், எல்லாம் ஆக்டிவ் ஆயிடும். ஆக்டிவ் ஆகி நிறைய நோய்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெபிஷியோசிஸ், அனாபிளாஸ்மோசிஸ், இந்த மாதிரி இந்த படத்தில் வர மாதிரி பாருங்கள். இது வந்து கோழிக்கு வந்து ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிற அந்த பேர்ட் ஃப்ளூ நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அது என்ன சொல்லுவாங்க, பேர்ட் ஃப்ளூவை, பறவை காய்ச்சல் நிறைய இறந்து போனுச்சு. அது இல்லாம உயிரோட உள்ள கோழிகளையும் போட்டு அந்த யூனிட் அந்த சுத்தி இருக்கிற அந்த ஏரியாவிலே வந்து பாத்தீங்கன்னா எங்க கோழி பண்ணை இருந்தாலும் அதை வந்து உயிரோடவே பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெபிஷியோசிஸ் இது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தம் எல்லாம் இல்லாம சோகையா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெபிஷியோசிஸ்னு ஒரு நோய் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் திறங்கி போயிடுறது. அதுக்கப்புறம் தான் அதோட இது லிம்ஃப் நோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. லிம்ஃப் நோடுனா கணையம், அதெல்லாம் வந்து வீக்கம் இருக்கும். சரிங்களா, வீக்கம் இருக்கும். அப்புறம் இன்னொன்று பெபிஷியோசிஸ் பார்த்தீங்கன்னா இது அதோட யூரின் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கலரில் இருக்கும். இந்த மாதிரி படத்தில் காமிக்கிற மாதிரி காஃபி கலரில் யூரின் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் யூரின் வந்து அவங்க விவசாயிகள் பார்த்தாங்கன்னா உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இப்போ இதுக்கெல்லாம் மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உண்ணி தான். உண்ணி வந்து ஒரு பெரிய லெவலில் பாதிப்பை உண்டு பண்ணிட்டு இருக்குது, இன்னமும் பண்ணிட்டு இருக்குது. ஆமா, உண்ணி பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது. அதை வந்து எராடிகேட் பண்ணவே முடியல. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து கழுத்துக்கிட்ட வீக்கம் இருக்குது அப்படின்னா உடனே அவங்க வந்து டாக்டர் அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். இல்லைன்னா பெரிய லாஸ் அவங்க சந்திப்பாங்க விவசாயிகள். ஸோ இது இல்லாம நோய்கள்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா அடாப்டேஷன், நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அதை எதிர்த்து நிக்கிறது. அந்த எதிர்த்து நிக்கிறது நமக்கு மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி கால்நடைகளுக்கும் அந்த ஒரு சக்தி இருக்குது, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்த்து நிப்பாங்க. சோ அது ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸா போகும்பொழுதுதான் அந்த லாஸை வந்து நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்றோம், அடாப்ட் ஆகுற மாதிரி நம்ம வந்து பிரீட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கணும். அடாப்ட் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஃபீடு, ஃபாடரு இது எல்லாத்தையும் நம்ம வந்து போடணும். ஸோ இதுமாரி நிறைய தீர்வுகள் இருக்கு நம்ம இருக்குது. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து அந்த தீர்வுகளை நோக்கி எடுத்துக்கணும். தொடர்ந்து பேசுவோம் மேடம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மாத்தூர் படுகை அறிவுக்கரசம் மேடம் இருக்காங்க சார், உங்க சந்தேகத்தை கேட்கலாம். ஆட்டு மாட்டுக்கெல்லாம் மேடம் அந்த குடல் புழு மருந்து வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு நடங்க கொடுக்கலாம்?
ஒரு கண்ணுக்குட்டி போட்டு ஒரு 2 மாசத்துலேருந்து நீங்க கொடுக்கலாங்க. 2 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் மாசம் மாசம் கொடுங்க. மாதம் மாதம் கொடுக்கலாம். மாசம் மாசம் கொடுக்கலாம் 6 மாசம் வரைக்கும். சரிங்க. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுமானது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா 6 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுமானது. இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய பூச்சி இருக்குது, அதோட சாணத்தை வந்து நான் டெஸ்ட் பண்ணினேன், பூச்சி இருக்குதுன்னா நடுவுல கொடுக்கலாம், தப்பு இல்லை. இல்ல என் மாடு வந்து ஆரோக்கியமா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியா கொடுத்துருங்க. இது வந்து எப்படி நீங்க வந்து கண்ணுக்குட்டி எல்லாம் வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரியா இருக்காது? அதுதாங்க, வயிற்றுல பூச்சி இருந்தாலே கண்ணுக்குட்டியோட வயிறு பெருசா இருக்கும், அது மேல உள்ள முடியெல்லாம் அப்படியே சிலிர்த்து போயிருக்கும், திறங்கி போயிருக்கும், வளர்ச்சி இருக்காது. ஸோ திடீர்னு சாணி வந்து கட்டியா போடும், திடீர்னு கழிச்சலா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பூச்சி வயிற்றுல இருக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் தான். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கண்ணை வந்து கீழே அப்படியே அந்த இதழை தள்ளி பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும், ரத்தமா இருக்காது, ரத்தமால சோகையா இருக்கும். ஸோ ரத்த சோகை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேஷன் தான் அதுக்கு பூச்சி இருக்குன்றதுக்கு. ஸோ நீங்கள் உடனே வந்து அதுக்கு பூச்சி மருந்து கொடுத்துடணும், சரிங்களா? இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மழை சீசனுக்கு முன்னாலேயும் மழை சீசனுக்கு பின்னாலேயும் நீங்கள் பூச்சி மருந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா அதிகமான அந்த பூச்சிகள் வரது பார்த்தீங்கன்னா அந்த மழை சீசனில் தான். ஏன்னா நீங்கள் எல்லாரும் மாடுகளை எங்கே அனுப்புவீங்க? மேய்ச்சலுக்கு வெளியில் அனுப்புவீங்க. மேய்ச்சலுக்கு வந்து மேய்ச்சல் நிலத்தில் வந்து உங்கள் மாடு மட்டும் இருக்காது, எல்லாரோட மாடும் அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஸோ ஒரு மாட்டில் பூச்சி இருக்குதுன்னா அது சாணத்து மூலயமா கீழே வரும். கீழே வந்தோடனே என்ன ஆகும், அதோட என்விரான்மெண்ட், அதை சுற்றி உள்ள சூழ்நிலையெல்லாம் அதுக்கு நல்லா உகந்ததாக இருக்கிறதுனால அது நல்லா ப்ரீட் ஆகும், இன்னும் இனப்பெருக்கம் செஞ்சு நிறைய ஆகிடும். நிறைய பரவணுன்னு என்ன ஆகும், நம்ம மாடும் அங்கே மேயும் பொழுது அதுக்கு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடும். உள்ளுக்குள்ளே போனோடனே அதுக்கு உள்ளே போய் இப்போ முட்டை விட்டு அது பெருசாகி நிறைய அதுவாகி அது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், மழை சீசனுக்கு முன்னால் ஒரு பூச்சி மருந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த மழை சீசனில் அது மேய்ச்சலுக்கு போகிறப்ப உள்ளுக்குள்ளே போகிற பூச்சிகள் எல்லாம் இறந்து போயிடும். திருப்பி மழை சீசன் முடிஞ்சு நமக்கு பனி சீசன் ஆரம்பிக்குது இல்லைங்களா, அப்போ ஒரு தடவை ஒரு பூச்சி மருந்து கொடுத்துருங்க. அப்போ ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே ப்ரீட் ஆகி குட்டி போட்டு இருக்கிறதெல்லாம் அப்போ வந்து நம்ம செத்து போகும். ஸோ அதனால வந்து இந்த பூச்சி மருந்துங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. பூச்சி மருந்தை கொடுத்துட்டு நீங்கள் தடுப்பூசி போட்டிங்கன்னா இன்னும் நல்லது, இன்னும் நல்லா அந்த தடுப்பூசி வேலை செய்யும். இதே பயன்படுத்தலாங்களா? ஆட்டுக்கும் இதே தாங்க, ஆட்டுக்கும் இதே தான். ஆடும் இதே சிம்டம்ஸ் தான் ஆட்டுக்கும் இருக்கும். வயிறு குண்டி வயிறு மாதிரி இருக்கும், வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். பூச்சி மருந்து நீங்கள் கொடுக்கலனாலே வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக குன்றி போயிடும். ஸோ பூச்சி மருந்து வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு தடுப்பூசி எப்படி முக்கியமோ அதே மாதிரி பூச்சி மருந்து முக்கியம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், தீவனம் நல்லா கொடுக்குறோம், சென ஊசியை கரெக்டாக போட்டுடுறோம், குளிக்க வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த பூச்சி மருந்து கொடுக்கறதுல எல்லாரும் மறந்து போயிடுறோம். கரெக்டுங்களா? ஆமாங்க, தடுப்பூசி போட்டு வரோம், ஆனால் பூச்சி மருந்து கொடுக்கறதுல அவங்களா கேட்டால் தான், டாக்டர்ஸாக கேட்டு ஏமா எப்போம்மா பூச்சி மருந்து போட்டிங்க அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம பூச்சி மருந்தே போட்டுக்கிறோம். யாரும் தேடி போய் வாங்கி போடுறது கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க இனிமேட்டு. சரி, நன்றிங்க ஐயா. ஸோ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பூச்சி மருந்துன்றது கொடுக்கறதே வந்து மறந்துடுறாங்க. நீங்கள் சொன்ன தடுப்பூசியவே வந்து மேடம் சினையாக இருக்கும்போது தடுப்பூசி போட்டா அதால உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிற கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்றதுக்காக. நீங்க கால்நடைகளை விடுங்க, நாம பூச்சி மருந்து எடுத்துக்கிறோமா? கண்டிப்பா இல்ல, நம்ம எடுத்துக்கிறது கிடையாது, நம்ம குழந்தைங்களும் கொடுக்கறது கிடையாது. தேங்க் காட் ஸ்கூல்ல வந்து அப்பப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து அது கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா செஞ்சிடறாங்க, அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நாமளுமே வந்து ஒரு 6 months ஒன்ஸ் எடுக்கிறது நல்லது, பட் நம்ம எடுக்கிறதே கிடையாது. ஆமா, சொல்லியிருக்காங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா வந்து வயிற்று சுத்தப்படுத்தணும்ன்றது ஒரு விதிமுறையே இருக்கு. அதை வந்து மக்களாகிய நாம் வந்து எடுக்கிறது, அப்புறம் நம்ம எங்க போய் கால்நடைகளுக்கு செய்யும். கண்டிப்பாங்க. ஆனா அதன் மூலமா நமக்கு ஒரு வருமானம் வருது, ஒரு பொருளாதார ரீதியா நம்ம முன்னேற்றம் இருக்குன்னும் போது அதை நாம ஒரு அளவுக்கு பாக்குறோம். ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆடு மாடுகளுக்கு அந்த கொடுக்குறோம், கோழிகளுக்கும் இருக்கு, கோழிகளுக்கும் பூச்சி மருந்து இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா வெயில் சீசன்லயும் சரி ரொம்ப மழை சீசன்லயும் சரி இந்த கோழி வளர்க்கறது வந்து நம்ம குறைச்சுக்கணும். ஏன்னா அதிகமான அந்த இறப்பு விகிதம் வந்து இந்த 2 சீசன்ல தான் இருக்கும். நமக்கு மேஜரா வெயில் சீசன் தான் மேடம் இருக்குது, அதுலயே நீங்க வளர்க்க வேணாம், நாங்க எப்பதான் வளர்க்கறது கேட்பாங்க. ஸோ இந்த ஏப்ரல் மே வந்து ரொம்ப பீக்ல இருக்கும் நமக்கு டெம்பரேச்சர். ஸோ அந்த சமயத்துல நிறைய இறப்பு விகிதம் வரும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோழிக்கு வந்து வியர்வை சுரப்பிகள் கிடையாது, ஸ்வெட் கிளாண்ட்ஸ் கிடையாது. அதனால என்ன ஆகும், வியர்வை வெளியே வராதனால பாடி ஹீட் வெளியே ஆகாது. ஸோ பேண்டிங் ஆரம்பிக்கும், வாயை திறந்துக்கிட்டு மூச்சு விட ஆரம்பிக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப கன்ஜஸ்டடா போட்டு வச்சிருக்கோம், நிறைய கொசகொசன்னு இருக்கும், இடம் இல்லாம ஒரு ரூம்ல வந்து 100-50ன்னு வச்சிருக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து இறப்பு விகிதம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால இந்த வெயில் சீசன்ல நம்ம கோழி வளர்க்கறது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பூச்சி மருந்து வந்து நம்ம ஒரு 8வது வாரத்துல அந்த மாதிரி ஒரு பூச்சி மருந்து
கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி இது பூச்சி பிடிக்கும் கோழிக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த டீப் லிட்டர்னு சொல்ற ஆழ்கூழ முறைன்னு சொல்லுவோம். ஸோ தரையில வச்சு வளர்ப்போம் இல்லைங்களா? ஸோ அதுலயே எச்சம் போட்டிருக்கும், அங்கேயே நின்றுட்டு இருக்கும், அங்கேயே தான் தீவனம் வைப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அந்த இது பூச்சி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இன்னொன்று இந்த மழை சீசன்ல ரத்த கழிச்சல்ன்றது ரொம்ப அதிகம், ரத்தமா கழிச்சிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இன்னொன்று முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தீவனத்தில் வந்து அந்த ரத்த கழிச்சலுக்கான காக்சிடியோஸ்டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வந்து கலந்தே வரும் தீவனத்தில். இப்போ அது கலக்கிறது இல்லைன்றது சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. முன்னாடி அது சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக கொடுக்கும்போதே அது கூடவே வந்துடும் மெல்ல மிக்சர் மாதிரி. இப்போ வந்து அது இல்லை. ஸோ நம்ம தனியாக சப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக அந்த 7 நாளில் தடுப்பூசி போடுறது, 28 நாளில் போகிறது, 60 நாளில் போகிறது, இதெல்லாம் போடணும். அப்புறம் வந்து பூச்சி மருந்து கொடுக்கணும். இதுக்கு நடுவில் வேற ஏதாவது அவுட் பிரேக் ஆனாலும் அதையும் நம்ம கேர் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை லெவலில் பண்ணும்போது அவங்க ஒரு அட்டவணை மாதிரி போட்டு அதை அவங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து நம்ம வீட்டுல ஒரு 5-6 கோழி வளர்க்குறோம், ஒரு 10 கோழிக்குள்ள வளர்க்குறோம் போது அதை ஒண்ணு பெருசா நம்ம கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, விவசாயிகள்கிட்ட வந்து அந்த இறப்பு விகிதம் வந்து ரொம்ப அதிகமா மனசு விட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க, 10 கோழி வளர்த்தமா, அது 10 செத்து போச்சு, அதுக்கப்புறம் நான் வளர்க்கவே இல்லை விட்டுட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க எதுவும் கேர் எடுத்துக்க மாட்டாங்க. பட் பண்ணை லெவல்ல நீங்க சொல்ற மாதிரி அவங்க கரெக்டா செஞ்சிருவாங்க. 100 கோழி 200 கோழி இருக்கிறப்ப அதுக்கு எப்போ தடுப்பூசி போகணும், எப்போ பூச்சி மருந்து கொடுக்கணும், எப்போ சப்ளிமெண்ட் கொடுக்கணும்ன்றதை அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ வீட்டில் வளர்க்குறதுக்கும் நம்ம அந்த அளவுக்கு கேர் கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக காப்பாற்ற முடியும், நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ 7 நாளைக்கு ஒரு 7ஆம் நாள் வந்து தடுப்பூசியானது தொடங்கணும். அந்த கண்ணுலயோ மூக்குலயோ ஒரு டிராப் போடுறது லசோட்டான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ விவசாயிகளுக்கு தெரியுது, நிறைய விழிப்புணர்வு இருக்குது. அவங்களே ஃபோன் பண்ணி லசோட்டா வாங்கிட்டேன் மேடம், கண்ணுல போடவோ மூக்குல போடவான்னு கேட்கறாங்க. நல்ல ஒரு விழிப்புணர்வா தான் இருக்கிறாங்க. ஓகே, தொடர்ந்து பேசும் மேடம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். இந்த கோழிலுக்கு இப்போ இந்த டிவியில வர சொல்லிட்டு இருக்கிறீங்க, எத்தனை நாளைக்கு ஒருக்கா நம்ம அந்த மருந்து கொடுக்கணும்? எந்த மருந்துங்க? தடுப்பூசி மாதிரி கொடுக்கணும். பூச்சி மாதிரி தடுப்பூசி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது கோழி பிறந்து ஒரு வாரத்திலேயே 7 நாள்லயே வந்து உங்களுக்கு லசோட்டான்னு சொல்லிட்டு கண்ணுல ஒரு டிராப் போட்டு ஒரு மருந்து இருக்குது. அது நீங்களே செய்யலாம், சரிங்களா? நீங்களே வாங்கிட்டு வந்து எல்லா கோழி குஞ்சியும் கையில தூக்கி கண்ணுல வந்து மருந்து போட்டு விட்டுருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 14வது நாள் பாத்தீங்கன்னா ஐபிடின்னு ஒண்ணு இருக்குது. ஐபிடின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது, இன்ஃபெக்ஷியஸ் பர்சல் டிசீஸ். அதுக்கு போட்டுங்க. அதுக்கப்புறம் 28ஆம் நாள் பாத்தீங்கன்னா அதே லசோட்டாவை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. லசோட்டா 28ஆம் நாளும் அதே மாதிரி கண்ணுல போட்டுருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 60ஆம் நாள் பாத்தீங்கன்னா R2Bன்னு ஒரு இன்ஜெக்ஷன், அது வந்து ரெக்கையில போடுறது R2B. ஸோ R2B இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட முடியாது, வேற யாராவது கம்பவுண்டரோ அசிஸ்டண்டோ யாரையாவது கூப்பிட்டு நீங்க அதை வந்து போடலாம். அது எத்தனை ml போடணும் மேடம்? 0.5 போடணுங்க. 0.5 ml வந்து 0.5 ml சிரிஞ்சில் எடுத்து அவங்க டாக்டரோ இல்ல அசிஸ்டண்டா யார் இருக்காங்களோ நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்து போட்டு விடுவாங்க. ஆமா, கால்நடை. ஆமா, அவங்க கிட்ட போய் கேளுங்க. வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. நீங்க உங்ககிட்ட ஒரு 4-5 கோழி தான் இருக்குதுன்னா நீங்க எடுத்துக்கிட்டு கூட போயிடலாம். இல்ல எங்க கிட்ட 100-200 இருக்குதுன்னா அவங்கள வீட்டுக்கு வரவழைச்சு செஞ்சுக்கலாம். வெய்ய காலத்துக்கிட்ட சொன்னீங்களே, இந்த குளிர்காலத்துக்கு ஒரு 75 உருப்படி இருந்தது, நல்லா கிட்டத்தட்ட 3 கிலோ வார மாதிரி, 2 கிலோ வார மாதிரி எல்லாம் போயிடுது மேடம். 10-20 உருப்படி இருக்குது. மழை சீசன்ல செத்துருச்சுங்களா? இப்ப வந்த மழையிலையா? நான் ஒரு 50 மொத்தமா ஒரு 75 உருப்படி இருந்ததுங்க. அதுதாங்க, டக்குன்னு ஒரு பாடி வந்து ஒரு இடத்துக்கு அடாப்ட் ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஒரு மாற்றம் வரும்பொழுது வந்து இறப்பு விகிதம் வந்து அதிகமா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா கோழியில அதிகமா இருக்கும். எப்படி செத்துன்னா சளி மாதிரி நல்லா இருக்கு, பொழுதோட அடப்போம். அதான் நீங்க சொல்ற மாதிரி வந்து எச்சத்துக்கெல்லாம் போகாது, நம்மளுக்கு பூரா லைனா மூஞ்சில் கட்டி மூஞ்சில் மேல நிற்கும். சரிங்க. அதுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த மாற்றம் ஏற்படும் பொழுது தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்து கொடுங்க, கொஞ்சம் முருங்கைக்கீரை சுடு தண்ணியில் நல்லா காய்ச்சி கொடுங்க, அந்த தண்ணியை வடிகட்டி கொடுங்க. முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் வெந்நீரில் போட்டு அதை நல்லா காய்ச்சி அந்த தண்ணியை கொடுங்க கோழிக்கு.
இன்னொன்று கீழாநெல்லி இருக்குது. கீழாநெல்லியே நல்லா வந்து அரைச்சிக்கணும். கீழாநெல்லி வந்து அது கூட வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், ஸோ இதெல்லாம் போட்டு அரைச்சி அது கொடுக்குற சாதத்திலே தீனியிலே கலந்து கொடுக்கும்பொழுது அந்த வெள்ளை கழிச்சல் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஓகே மேடம். ஓகே. இதெல்லாம் நீங்க நாட்டு மருத்துவம் நிறைய நீங்க செய்யலாம். வீட்டுல நாட்டு மருத்துவம் நிறைய செஞ்சீங்கன்னா நிறைய கோழிகளை நீங்க வந்து காப்பாற்றலாம். நான் என்ன பண்ணேன்னா ஒரு டானிக் ஒண்ணு கொடுத்தாங்க, 250 ரூபா, 100 ml. அதை வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம இன்கூத்தரங்களுக்கு வேணாங்க அந்த பில்லர்ல ஒவ்வொரு பில்லர் கொடுக்க சொன்னாங்க. அது ஒன்றும் தப்பிக்கிறீங்க மேடம், கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா வச்சேயா, 1,00,000 ரூபாய்க்கு மேல. இல்லைங்க, அது என்ன பிரச்சனைனா கோழிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மிங்க. ஏன்னா சின்ன உருவம் இல்லைங்களா அது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம். ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா டப்புன்னு எல்லாம் மண்டையை போட்டுரும். காப்பாத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதுல. அதனாலதான் பிறந்ததுலேருந்தே அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அது அதே மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்க்கணும். ஒரு 21 உருப்படி ரெடி ஆயிருக்கு. அது நல்லபடியா பாத்துங்க. லைட் போட்டு வைங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் பவுடர், டெட்ராசைக்ளின்னு ஒரு பவுடர் இருக்குது, வைமரால்னு ஒரு சிரப் இருக்குது, அது ஒரு 3-4 நாளைக்கு கொடுங்க. கொடுத்துட்டு நல்லா சுத்தமான இடத்துல வச்சு வளர்க்கணும். இன்னைக்கு தீனி வச்சுட்டு 4 நாள் கழிச்சு அந்த தட்டை கழுவக்கூடாது. சரிங்களா? டெய்லியும் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க மேடம். டெய்லி வாஷ் பண்ணி வெயில்ல காய போடுங்க. டெய்லி வெயில காய போட்டுட்டு திருப்பி தண்ணி மாத்தினீங்க அப்படின்னா நோயோட இது வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும், தாக்கம் வந்து கம்மியா இருக்கும். நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. மேடம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களே, ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சி தொடரும். நிகழ்ச்சி தொடர்கிறது நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கால்நடைகளும் காலநிலை மாற்றமும் என்ற தலைப்பில் தான் உரையாடி கொண்டிருக்கிறோம். இது குறித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் டாக்டர் PT சித்ரா அவர்கள். நேர்களே, நீங்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். ஆலோசனைகளை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487, மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 எனும் STD கோடை இணைத்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பேசுவோம் வாங்க. மேடம், நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இப்போ கூட ஒரு காலர் கேட்டிருந்தார் நம்மகிட்ட, கோழி வச்சிருந்தேன், 75 கோழி கிட்ட வந்து செத்து போச்சு, எனக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் அதில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கும் வந்து காலநிலை மாற்றத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்லை நோயினாலே ஏற்பட்ட பிரச்சனையா? இது காலநிலை மாற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கோழி குஞ்சு வந்து பொரிச்ச உடனே அதுக்கு வந்து ப்ரூடிங்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் கொடுப்போம். ஏன்னா வந்து வெளியில டெம்பரேச்சர் நமக்கு வந்து கம்மியா இருக்கும். ஸோ இது அதுக்கு வந்து சூடு கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை கொடுப்போம். திடீர்னு என்ன ஆகும், வெயில் ரொம்ப அதிகமாகிறது என்ன ஆகும், ஹீட்டு இன்னும் அதிகமாகும் பொழுது அதால ஹீட்டை வந்து தாங்க முடியாத இறந்து போகும். சரி, நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து ஓகே நம்ம கம்மியா இருக்குதுன்றதுனால நம்ம ஹீட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சிரும். திடீர்னு நைட்டு ஃபுல்லா மழை அடிச்சுட்டு ஊற்றும். அடிச்சு உடனே கரண்ட் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து என்ன ஆகும், அது கரண்ட் இல்லாம அவங்க குளிர்ல எல்லாம் ஒன்னோட ஒன்று மேலே ஏறி அதுல இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றத்தால நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம வந்து சம்மருக்குன்னு இப்படிதானே நம்ம ரெடியா இருப்போம். இப்போ இது லேண்ட்ஸ்லைட் எடுத்தீங்களா, வயநாடு லேண்ட்ஸ்லைட் எடுத்தீங்கன்னா அவங்க யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. யாருமே, உலகமே அதை எதிர்பார்க்கல. திடீர்னு இதாச்சு. அதுல மனித உயிர்லேருந்து நம்ம கால்நடை இருக்கட்டும், அதுக்கு உண்டான தீவனங்கள் இருக்கட்டும், எல்லாமே அதுல வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ மறுநாள் வந்து அதை கோப்ப பண்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. இன்னும் நம்ம அதுல இருந்து வெளியில வரல நம்மளால. அந்த அளவுக்கு நமக்கு இழப்புகளும் இருக்குது, மனித உயிர்களும் சொல்லி நீங்க சொன்ன மாதிரி கால்நடைகளும் சரி, அதுல இருந்து அந்த இழப்பு வந்து நமக்கு உண்மையாவே அதீத இழப்பு தான் இது. சோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஆனா அதனுடைய எப்பயோ வந்து அதுக்கான ஒரு அடிப்படை வந்து தொடங்கிடுதுன்னே சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ மாட்டுக்கு வைக்கோல் வந்து நமக்கு இதுல இருந்து கிடைக்குது, வயல்ல இருந்து கிடைக்குது. திடீர்னு ஒரு ஃப்ளட் வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஃபுல்லா எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். அப்போ நம்ம வந்து ஆன்டிசிபேட்டடா நம்ம வச்சிருப்போம். இப்போ இப்போ அறுவடை பண்ணுவோம், இத்தனை டன்னு வைக்கோல் வரும், நம்ம மாட்டுக்கு இத்தனை மாசத்துக்கு வச்சிருப்போம்னு ஒரு கணக்குல இருப்போம். கண்டிப்பா திடீர்னு இப்போ ஃப்ளட் வந்தோன்னு என்ன ஆகுது, எல்லாம் சாஞ்சு போய் எல்லாம் வீணா போயிடுது. ஸோ அதுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காத போயிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்டைரக்டா நம்மளோட இதை வந்து பாதிக்குது. ஸோ இதே மாதிரி தான் அவங்களுக்கும், நம்ம மனிதர்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் எது இருந்தால் கூட கால்நடைக்கு ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸிங் நடக்கும்.
புரியுது. உடனே நம்ம அதை எடுத்து பண்றது கிடையாது. மனிதர்களுக்கு வந்து நமக்கு வந்து தேவை இருக்கவே நம்ம வந்து கேட்கிறோம். கேட்கிறோம். அவை வாயில்லா ஜீவன்கள், அவை என்ன பண்ணும்? கண்டிப்பா உண்மை, புரியுதுங்க மேம். நீங்க சொன்ன மாதிரி காலநிலை மாற்றம்ன்றது வந்து உலகத்தில் உள்ள எல்லா உயிரினத்தையுமே அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த தாக்கம் வந்து கடைசியில வந்து எல்லா பாதிப்பும் வந்து மனிதர்களை தான் இதுவாகும். மனிதர்களால ஏற்பட்ட காலநிலை மாற்றம் கடைசியில நமக்கே வந்து அது கிடைச்சு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் இந்த கொரோனாவும் கூட. கண்டிப்பா அதுவும் நம்ம எதிர்பார்க்கல. திடீர்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து திடீர்னு ஃபிளேர் அப் ஆயிடுச்சு. ஃபிளேர் அப் என்ன பண்ணாங்க, திடீர்னு நாளைக்கு தேவையானதெல்லாம் நீ இன்னைக்கு ரெடி பண்ணிடு, அடுத்த மாதம் தேவையானதை இப்போ ரெடி பண்ணிடு. ஸோ இப்போ கால்நடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு. கண்டிப்பா எதுவுமே அங்கேருந்து எடுத்துட்டு வர முடியல, அதுக்கு தேவையான தீவனங்களை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைட்ரோபோனிக் அப்படின்னு இருக்குது, மண்ணில்லா தீவன முறை. ஸோ நம்ம மண்ணில் போய் விளை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் வந்து ஃப்ளட்டு வரும், இது வறட்சி வரும், எல்லாமே வரும். நம்ம ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் வந்து இந்த இது கம்பு, கேழ்வரகு, அப்புறம் சோளம், மக்காச்சோளம், இது எல்லாத்தையும் வந்து ஓவர் நைட் ஊற வச்சு முளை கட்டினதுக்கு அப்புறம் அதில் வச்சு தண்ணி தெளிச்சு விட்டோம்னா ஒரு வாரத்தில் ரெடி ஆகிடும். ஸோ அதை நம்ம வந்து தீவனமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி திடீர் மாற்றங்களை வந்து எதிர்த்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து விவசாயிகள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு இது எல்லாத்தையும், ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, எப்போ எது வேணாலும் வரலான்ற இதுல நிச்சயமா எல்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இல்லை, பட் இப்போ வந்து எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே, மக்களும் சரி, கால்நடைகளுமே ஓரளவுக்கு தயாரா ஆயிடுது. இந்த ஏர் கிராஷ் கூட அப்படிதான், எதிர்பார்க்காத ஒண்ணுதான் திடீர்னு. சோ வந்து எல்லாத்தையுமே எதிர்நோக்கி தான் இப்ப நம்ம வாழ்க்கை முறை போயிட்டு இருக்குது. சோ அது வளர்ச்சி பாதையில வந்து இந்த காலநிலை மாற்றம் எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு தொடர்ந்து பேசுவோம் மேடம் ஒரு காலுக்கு அப்புறம். வணக்கம் தொலைப்பாளம். வணக்கம். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டிலிருந்து கவிஞராஜ் பேசுறேன். மேடம் இருக்காங்க, சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பறவை காய்ச்சலால வந்து நிறைய கோழிகள் வந்து இறந்து போச்சு. அதை வந்து விற்க கூடாது அந்த மாதிரி ஒரு அப்பப்போ வந்து இந்த மாதிரி பறவை காய்ச்சலாம் வந்து நிறைய கோழிகள் வந்து இறக்குது. சரிங்க. இந்த ஒரு சூழ்நிலை இது வந்து எந்த கால பருவ மட்டத்தால் நடைபெறுதுங்க? இது வந்து எப்போ வரும் இந்த பறவை காய்ச்சல்? அது வந்து வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? அது வரத்துக்கு முன்னாடி நம்ம எதுவும் செய்ய முடியாதுங்க. திடீர்னு எங்கேயாவது ஒரு ஊர்ல வந்து அவுட் பிரேக் ஆயிருக்குன்பாங்க, திடீர்னு ஒரு 4-5 கோழி இறந்து போயிருக்கோம், அங்க எப்படி நம்ம கண்டினியூஸா பேசலாம். அது அவங்க எப்படி வைரல் இன்ஃபெக்ஷன் எப்படி வந்துச்சு, வைரஸ் அங்கே எப்படி என்ட்ரி ஆனிச்சுன்றது பற்றிலாம் யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு 10 கோழி இறந்து போயிருக்கும், அது வந்து இப்போ ஏதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தாங்கன்னா தான் தெரிய வரும் அது வந்து இன்ஃப்ளூயன்ஸால இறந்துருக்குது, இந்த பறவை காய்ச்சல இறந்துருக்குமா. உடனே என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து மற்ற எல்லா ஸ்டேட்டையும் அலர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து இத்தனை கேஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து அதோட சேல் எல்லாம் வந்து நிறுத்திடுங்க, அதை வந்து அதை கொஞ்சம் இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும். இப்போ பறவை காய்ச்சல் வந்து பாத்தீங்கன்னா பறவை மூலமா மனிதர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றதால அதை வந்து இருக்குதுன்றதுனால நமக்கு அதை வந்து மொத்தமா வந்து அந்த வைரஸ் அழிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நம்ம அதை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வைரஸ் வந்து அழிக்க முடியாது. ஆக்சுவலா பாக்டீரியாவா அழிச்சலாம், வைரஸ் அழிக்க முடியாது. வைரஸால வர பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை தான் நம்ம கண்ட்ரோலே பண்றோம். ஈவன் கொரோனாவே எடுத்துக்கிட்டா கூட அது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான், பட் அதை நம்ம அழிக்கிறதுக்கு யாரும் ட்ரை பண்ணல, அழிக்கவும் முடியாது. ஸோ அதன் மூலயமா மற்ற உறுப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியான்னு சொல்ற நச்சூரியால நிறைய பாதிப்புகள் ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இதெல்லாம் எடுத்தோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எல்லாமே வந்து அதுக்காக தான். இது வழியா கொரோனா வைரஸ் அழிக்கிறதுக்கு இல்லை. ஸோ வைரஸை அழிக்க முடியாது. ஓகே ஓகே. சோ பறவை காய்ச்சலும் அப்படித்தான் இல்லைங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல அவுட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாமே வந்து இது பண்ணிடும். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில தான் இது வந்து அவுட் பிரேக் ஆகிட்டே இருக்கு. என்ன காரணத்தினால மேடம்? அது அங்க உள்ள சூழ்நிலை, அங்க உள்ள டெம்பரேச்சர், அங்க உள்ள ஹியூமிடிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு ஃபேவரா இருக்குது. அந்த வைரஸ்க்கு வந்து ஃபேவரா இருக்கிறதுனால அடிக்கடி அங்கதான் அவுட் பிரேக் ஆகுது. இப்போ இது பாத்தீங்கன்னா அந்த லம்பி ஸ்கின் டிசீஸ் சொல்லிட்டு அந்த அம்மை பாத்தீங்கன்னா அது ஒரு 2-3 வாட்டி பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் அவுட் பிரேக் ஆகுது. ஸோ அங்க உள்ள அந்த இது சூழ்நிலை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ மாட்டுக்கு பாத்தீங்கன்னா அம்மையெல்லாம் வந்ததே கிடையாது, வராது. ஆட்டுக்கு தான் வரும், மாட்டுக்கு வராது. இப்போ திடீர்னு புதுசா கொரோனா வந்த மாதிரி அதுவும் வந்துருச்சு, மாடுகளுக்கும் வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ணோம்னா இப்போ வந்து ஆட்டுக்கு போடுற தடுப்பூசியே நம்ம போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3 வருஷமாவது ஆகும். ஸோ அதுக்குள்ள வந்து எல்லாமே பரவிடும், அதனுடைய வேகம் அதிகமாவே இருக்கும், வேகமும் அதிகமா இருக்கும் பரவுறது. இன்னொன்னு வந்து எல்லாமே இறந்து போய் இழப்புகள் நமக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதுக்குள்ள கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்காக தான் ஆல்டர்னேட்டிவா தான் வந்து நம்ம கோட்டோட
பாக்ஸ் வேக்சின் வந்து போட்டோம். ஓரளவுக்கு இப்போ வந்து கண்ட்ரோல் ஆயிருக்குது. ஸோ அதனால புதுசா எமர்ஜிங் டிசீஸ்லாம் வந்து நிறைய வருது. எப்போ எது வரும்னே நமக்கு சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து விவசாயிகள் நம்ம வந்து ரெடியாக தான் இருக்கணும். ஓகே, அதுக்காக பயந்து போயும் நம்ம எதுவும் பண்ணாமலும் இருக்க முடியாது. சோ எல்லாத்துக்கும் வந்து தயாரா இருக்கணும். நம்ம ராணுவ வீரர்கள் மாதிரி நம்மளும் இங்க தயாரா இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். நாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 2 வகையில உற்பத்தி. ஒண்ணு பால், முட்டை, அது கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய மத்த இது. இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னும் போது இனப்பெருக்கம். ஸோ 2மே வந்து இந்த காலநிலையால பாதிப்புக்கு ஏற்படுது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. எந்த அளவுக்கு ஏற்படுது மேடம்? இப்போ ஹீட் ஸ்ட்ரெஸ், வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்தரிக்கிறது அதில் எல்லாம் பிரச்சனை வருதும் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து மழை அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப நமக்கு வந்து ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு தான் அதிகமாக போகும். உள்ளே வச்சு தீவனம் போகிற முறை வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ மேய்ச்சலுக்கு போகிறப்ப அது பாதிக்கப்படுது. இப்போ மேய்ச்சலுக்கு போகாது, அப்போ அது உள்ளேயே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோமாரி நோயும் வந்து இப்போ வந்து அதிகமாகிடும். இந்த மழை சீசனில் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும். அதுக்கு தான் முன்னாடியே வந்து அதுக்கான தடுப்பூசிகள் போட்டுடுறாங்க. சிலர் வந்து அதை போடுறது கிடையாது. சிலர் வந்து மாடு வந்து செனையா இருக்குது, இல்ல இப்பதான் குட்டி போட்டிருக்குது, பால் கறவை குறைஞ்சிரும் அப்படின்னு நிறைய காரணங்களால விவசாயிகள் அதை வந்து போடுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி மாடுகள் என்ன ஆகுது, பாதிப்புக்குள்ளாகுது. அது மட்டும் பாதிப்புக்குள்ளாகாது, பக்கத்துல இருக்கிற எல்லா மாடுகளுமே பாதிப்பு வரும். ஒரு தடுப்பூசின்றப்ப ஒரு ரிங் வேக்சினேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு 10 மாடு இருக்குதுன்னா 10 மாடும் போட்டாகணும். அதுல 9 போட்டு 1 போடலனாலும் பாதிப்பு வரும். அந்த ஒரு மாட்டால வந்து மத்த எல்லாத்துக்குமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு வைரஸ்ன்றது வந்து அது வருஷக்கணக்குல மண்ணுல இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது. இன்னொன்னு பரவுதலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா பழகும், ரொம்ப தூரம் பரவும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம அந்த வேக்சினேஷன்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாது. அதை நம்ம கரெக்டா போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ ப்ரொடக்ஷன் லாஸ்லாம் வர்றதுனால தான் வந்து நமக்கு இன்டைரக்டா வந்து எக்கனாமிக் லாஸ் வருது. ஸோ விவசாயிகளும் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிட்டே போகுது. கால்நடை வளர்ப்புல அந்த அளவுக்கு உழைப்பு கொட்டி அதை வந்து வளர்க்க முடியல. அதால வந்து அவங்க இந்த அளவுக்கு வந்து எக்கனாமிக் பொருளாதார இதுல வந்து அவங்க லாஸ் ஆகும்போது கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் இருக்கும், குறைஞ்சிட்டே போகுது. சென்சஸே பாத்தீங்கன்னா நீங்க மாடோட எண்ணிக்கை வந்து பாண்டிச்சேரியில குறைஞ்சிட்டே போகுது, பட் ஆடோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. ஆடோட எண்ணிக்கை கூடுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் அதிகமாயிட்டாங்க. மீட் சாப்பிட்றவங்க அதிகமாகறதுனால அந்த டிமாண்ட் வந்து நம்ம பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால இளைஞர்கள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து அதாவது அட்ராக்டிங் அண்ட் ரீட்டைனிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, இதில் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்றேன் நான். 35 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் வந்து இதை வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒன்று அட்டன் பண்ணிட்டு ஒரு இன்புட் மாதிரி ஒன்று கொடுக்குறோம். இது எதுக்குன்னா அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு. அது கோழியா இருக்கலாம், இல்லை ஆடா இருக்கலாம், இல்லை வந்து முட்டை அவயம் வைக்கிற ஒரு ஹேச்சரி யூனிட்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இது கொடுக்குறோம். ஸோ இதை வந்து அவங்க அவைல் பண்ணி இது மூலயமா அவங்க வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்ணிட்டு அவங்க ஒரு நல்ல விவசாய ப்ராக்ரஸிவ் ஃபார்மரா வரணுன்றது தான் வந்து இந்த ஸ்கீமோட முக்கியத்துவமே. ஸோ இது நம்ம வந்து ஒரு 5 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வருஷமும் இது இளைஞர்கள் யாராவது கேட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து கேவிகே வந்து அப்ரோச் பண்ணி இதில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும், வயதானவங்க மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது ஃபார்மிங்னு. புரியுது. ஸோ இளைஞர்களும் யூத்தும் எடுத்து பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம், நிறைய ஸ்கீம்ஸ் உள்ள இருக்குது. ஸோ நிறைய இதை எல்லாரும் அவைல் பண்ணிக்கணும். அவைல் பண்ணி இதை எடுத்து பண்ணாங்கன்னா அரசு வந்து மக்களை ஊக்குவிக்கிறதுக்கு, விவசாய பெருமக்களை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தீவன புல்லு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பால் கறவை கம்மியா இருக்குது, விலை வந்து கம்மியா இருக்குது, ஸோ அதனால நான் வந்து மாடெல்லாம் வளர்க்கல, விட்டுற போறேன் அப்படின்வாங்க. ஸோ அதை பால் கறவையை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதை என்ன பண்ணலான்றத அந்த யுக்திகளை அவங்க இது பண்ணணும். இப்போ ஃபாடர் தீவனப்புல் வளர்க்கறதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க டிபார்ட்மெண்ட்ல, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல 10,000 ஏக்கருக்குன்னு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நீ அவைல் பண்ணி அவங்கள்ட்ட இருக்கிற இடத்துல அந்த தீவனப்புல்லை போட்டு போடலாம். இப்போ அசோலாங்கிறது சாதாரணமா வளர்க்குறது தான். அது சும்மா தொட்டியிலையோ இல்லை ஆறுக்கு 300 பல்ல எடுத்து வளர்க்குறதுலையோ ஈஸியாக வளர்க்குறது. ஸோ அதை நீங்கள் கொடுக்குறப்ப பாலோட உற்பத்தி, கொழுப்புச்சத்து எல்லாமே அதிகமாகுது. ஸோ இது எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு தெரியணும். நமக்கு தெரியறதை விட விவசாய பெருமக்களுக்கு தெரியணும். அவங்க வந்து வைக்கோல் போட்டோமா, அடர்த்தீவனம் கொடுத்தோமா அப்படின்ற மாதிரியே அதோடய முடிச்சுக்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அதுக்கு மேலே இன்னும் என்னென்ன இருக்குது, பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, விவசாய கழிவுகள்லாம் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து உணவா மாற்றலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாடு வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு லாபம் இல்லைங்கிறது. ஆக்சுவலா அதுல வந்து அவங்களுக்கு
சாணத்துல இருந்தும் அவங்க வந்து வருமானம் பெறலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. இப்போ இன்னொன்னு புதுசா நீங்க இப்ப சொன்னதுனால நான் சொல்றேன். இப்போ வந்து நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயம்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க, விவசாயம் சார்ந்த தொழில் தான் சொன்னாங்க கால்நடைய. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, கால்நடை மெயின் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ கால்நடை இல்லைன்னா இயற்கை விவசாயமே இல்லை. ஆமா. முன்னாடி இப்போ மண் எல்லாமே வந்து எல்லாமே பாழா போய் கிடக்குது. மண் எல்லாம் ரசாயனம் கலந்து போய் எல்லாம் பாய்சனா மாறிடுச்சு. அந்த மண்ணுலேருந்து வர புல்லுலேயும் ஒன்றும் சத்து கிடையாது. அதை எடுத்துக்கிற நமக்கும் அந்த சத்துக்கள் கிடைக்கல. சத்துக்கள் மட்டும் கிடையாது, பாய்சனை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நாமளும் சரி கால்நடைகளும் சரி. ஸோ அந்த மண் வளத்தை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இப்போ நேச்சுரல் ஃபார்மிங்னு ஒன்று உள்ள வந்துச்சு. ஸோ அந்த இயற்கை விவசாயம் எத்தனை பேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா கம்மியான பேர் தான் பண்றாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த விஸ்கித் சங்கல்ப் அபியான் சொல்லிட்டு இப்போ ஒரு 15 நாள் பண்ணணும் ஒரு ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணபடி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோங்க, ஆனால் அதோட விலை வந்து அதிகமாக வச்சு தானே அவங்க பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து மார்க்கெட்டிங்கில் சேல் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? இன்னும் வந்து மக்கள் அதை வந்து ஏற்றுக்கல, மனசார ஏற்றுக்கல. அந்த விஷமா இருந்தாலும் நாங்கள் இதே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதோட விலைக்கு வந்து அவங்க விற்க முடியல அது போதுமான அளவுக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த இயற்கை விவசாயத்தில் கட்டாயமாக செய்யணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு இது கட்டாயமாக்கப்பட்டது. ஆனாலும் விவசாயிகள் எல்லாரும் வந்து முன் வர்றது கிடையாது. இன்னுமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போணுச்சுன்னா கம்ப்ளீட்டாக எல்லாரும் கன்வெர்ட் ஆயிடுவாங்க. கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நமக்கும் ஒரு நல்ல ஃபுட் கிடைக்கும், ரசாயனம் இல்லாத ஃபுட் கிடைக்கும், பிளஸ் கால்நடைகளுக்கும் கிடைக்கும். கால்நடைகளுக்கும் கிடைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவைகிட்ட இருந்து தான் நமக்கு பால் மத்த எல்லா இதுவுமே வருது. அது எல்லாமே நமக்கு வந்து ரசாயனம் கலந்து தான் வரும். எல்லாத்துலேயும் ரெசிடியூ இருக்கும். ஸோ எதுவுமே வந்து நான் போன வருஷம் ஆர்கானிக்கில் செஞ்சேங்க, அதனால என்னோட மாடு வந்து ஆர்கானிக் பால் தாங்க கறக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ வைக்கோல் அப்படி போட்டாங்களான்னு பார்க்கணும், நெல் வந்து ஆர்கானிக்கில் பண்ணாங்களான்னு பார்க்கணும், நீ யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் ஆர்கானிக்கில் இருக்கான்னு பார்க்கணும். இதுமாரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆனால் மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும். இயற்கை விவசாயத்தை விவசாய பெருமக்கள் வந்து மேற்கொண்டுட்டு வராங்க, அதை வந்து தொடர்ந்து எடுத்து செய்ய வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய உற்பத்தி பொருட்களும் அதிகமாகும். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனுடைய விலைகளும் கம்மியாகும், மக்களும் நுகர்வோர்களும் அதை அதிகமாக வந்து பயன்படுத்த. பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை விவசாயத்தில் அதோட சாணம், மாட்டோட சாணம் விலைக்கு விற்கிறாங்க, அதோட யூரின் விற்கிறாங்க, இவ்வளவுன்னு அதோட இது 1 லிட்டர் இவ்வளோன்னு விற்கிறாங்க. ஸோ அதுலேருந்து சாணத்துலேருந்து அந்த விபூதி தயாரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம், பஞ்சகாவியா செய்கிறாங்க, மீனாமிலம் செய்கிறாங்க, ரசகாவியா. ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து இயற்கை விவசாயத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் விவசாயிகள் வந்து எடுத்து பண்ணணும். நான் வந்து பால் கறந்தேன், பால் ஊற்றினேன், கொழுப்பு வரல, இதவே நம்ம சுற்றி வராமல் இதில் அதை வச்சு நம்ம பை ப்ராடக்ட்ஸ் என்னென்ன செய்யலாம் அப்படின்றதையும் விவசாயிகள் யோசிக்கணும். ஸோ இதுக்கு வந்து முக்கியமானது வந்து நம்ம மாட்டை வந்து அதிகமான நோய் தாக்காம காப்பாற்றிக்கணும். அதுதான் இது இந்த இவ்வளவு சூழ்நிலையிலேருந்தும் அதை நம்ம காப்பாற்றி கொண்டுட்டு வரணும். அது ஓகே. இப்போ இந்த காலநிலை மாற்றம் வந்து நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துதுன்றீங்க நம்ம கால்நடை, அதுக்கு தீர்வுகள் என்ன மேடம்? அதுல இருந்து அவைகளை காப்பாற்றணும்னா நான் என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டா என்னுடைய கால்நடைகளை நான் காப்பாற்றலாம்? என்னோட வியூஸ்லேருந்து நான் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய ரிசர்ச் ஆராய்ச்சிகள் பண்ணணும். எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு டிசீஸ் வருது, இப்போ புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, காலநிலை மாற்றம் வருது. ஸோ அதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணணும், எதனால வருது, எப்படி வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொன்று, நம்ம கண்டுபிடிச்சதை என்ன பண்ணணும், டிசமினேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், எல்லாருக்கும் தெரிய வரணும் அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று, ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும், ஃபார்மர்ஸ் கிட்ட, விவசாயிகள் கிட்ட, மக்களிடையே வந்து ஒரு அவேர்னஸ் ஆகணும். இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம தீவனத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கன்சர்வேஷன், ஃபாடர் கன்சர்வேஷன் சொல்லிட்டு நம்ம வந்து சர்ப்ளஸா கிடைக்குது பாத்தீங்களா, சில சீசன்ல வந்து நமக்கு நிறைய கிடைக்கும், அதை வந்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஊறுகாய் புல் இருக்கு, ஹே மேக்கிங் சொல்லுவாங்க, காய்ந்த புல். ஸோ இந்த மாதிரி வந்து கன்சர்வேஷன் அதை மாதிரி நம்ம வந்து வைக்கலாம். இன்னொன்று, அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்ட்னு சொல்கிற விவசாய கழிவுகளை எப்படி பயன்படுத்துறதுங்கிற முறையை தெரிஞ்சுக்கணும் விவசாயிகளை. ஸோ இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோகேஸ் யூஸ் பண்ணுறது, சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டெக்னாலஜி, புது டெக்னாலஜிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் இவங்க வந்து கற்றுக்கணும். இன்னொன்று வந்து நம்ம டிசீஸு வரத்துக்கு முன்னாடியே அதோட ப்ரிவென்ஷன், கண்ட்ரோல் அதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்.
முக்கியமா கண்ட்ரோல் அப்படின்னு நீங்க சொல்லும்போது ப்ரிவென்ஷன் போது நோய்கள் தான் அதிகமாக, அதுக்கு நம்ம தடுப்பூசிகளை தான் நம்ம அதான் கண்ட்ரோல் ப்ரிவென்ஷன். ஸோ அதை நம்ம இது பண்ணிக்கணும், அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், அதை நம்ம போட்டுன்னு வச்சிருக்கணும். இன்னொன்று இதெல்லாம் மீறி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கு. காப்பீடு. ஸோ இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அது நமக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ நாளைக்கு ஏதோ ஒரு இழப்பீடு இருந்துச்சுன்னா அதை நம்ம கிளைம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கு மேல என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். டாக்குமெண்டேஷன் இப்போ இம்பாக்ட், இப்போ ஒரு பிரச்சனைகள் வருது, அதனால வந்த விளைவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சிடணும், அதோட விட்டுறக்கூடாது. இது நம்ம இப்ப ஒரு காலர் கூட வந்து நிறைய எனக்கு 75 கோழி கிட்ட இறந்து போச்சு, காரணம் என்னன்னு அவருக்கு தெரியல. சோ அந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்து அந்த அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை டேக்கிள் பண்றதுக்கு அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம அதை எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறது? அதுதாங்க நம்ம கவர்மெண்ட் பாலிசிஸ் எடுக்கணும். அவங்க வந்து முன் வந்து ஏதாவது இது மாதிரி பண்ணணும். இன்னொன்று வந்து ப்ராட்காஸ்டிங் பண்ணணும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இது சூழ்நிலை வருது, இந்த பிரச்சனை வருது, இதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியாவோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ ஏதோ ஒரு மூலயமா விவசாயிகளுக்கு ஒரு சென்றடையணும். அது கண்டிப்பா அந்த ஒரு பெங்களூர்ல ஒரு அவுட் பிரேக் ஆயிருக்கு, நீங்க எல்லாம் உஷாரா இருக்கணும், ஆடு மாடுகளை நீங்க வந்து அலர்ட்டா இருக்கணும், அதை வந்து இது இங்க அனுப்பாதீங்க அங்க அனுப்பாதீங்க, இந்த தடுப்பூசி போட்டுங்க, இந்த ஃபீடு வைங்க அப்படின்றது அந்த ஒரு இது ப்ரொபகண்டா இருக்கணும். இப்போ நீங்க உங்க துறையில நீங்க இருக்கிறீங்க, கால்நடை பிரிவில் இருக்கீங்க. சோ உங்களுடைய கேவிக்கையில இருந்து வந்து ஃபார்மர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. சோ உங்களதுல இருந்து நீங்க வந்து செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து கிசான் கால் சென்டர்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு அப்பப்ப பதில் சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுவுமே குறைஞ்சு போச்சு. இந்த சென்ஸ் அவங்களுக்கு வந்து வேலைகள் எல்லாம் அதிகமாயிடுச்சு. இன்னொன்னு மீடியாவும் அதிகமாயிடுச்சு, உங்க சோஷியல் மீடியா அதிகமாயிடுச்சு. சோ அதெல்லாம் அவங்க அதிகமா சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய செய்திகள் வந்து அது நம்மளுக்கு ஏத்த மாதிரியே இல்ல. அது வந்து உண்மையான இது நியூஸும் இருக்கும், ஃபேக்கும் இருக்கு. சோ அவங்க அத நிறைய வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ப ஆரம்பிச்ச உடனே நம்ம மனிதர்களுக்குள்ள உள்ள இன்டராக்ஷன் வந்து குறைஞ்சிட்டே போகுது. கேவிகேக்கு வர்றவங்க குறையறாங்க, போன்ல நிறைய டவுட் கேட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் இப்போ வந்து குறைய ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியாலயே அவங்களுக்கு நிறைய ரெமிடிஸ் கிடைக்குது. சோ அதனால என்ன பண்ணணும், நம்ம கவர்மெண்ட் பாலிசி எடுக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ், ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி விவசாயிகளிடையே அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தாதான் இந்த சுற்றுச்சூழல், இந்த பருவ கால மாற்றம், இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ற அந்த ஒரு தைரியமும் அது வந்து விவசாயிகளுக்கு வரும். வந்தாதான் ஒரு நல்ல நிலைமையில அவங்க நல்லா வளர்த்து ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும். இப்போ நம்ம நிகழ்ச்சியின் மூலமா நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க சொல்ற மாதிரி நிறைய ஃபேக்கான நியூஸ் வர்றதால அதை பார்த்து சிலர் செஞ்சு அதால வந்து பாதிப்புகளும் நிறைய இருக்குது. பணம் இழக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கால்நடைகளும் சரி மனித உயிர்களும் சரி இதால வந்து நம்ம இழக்கிறோம் அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரிய துயரத்துல தான் நம்மளை ஆழ்த்துது. ஸோ இதன் மூலமா அரசு வந்து நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு, கால்நடை வளர்க்குறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இது கொடுத்தா அது சரியா இருக்கும்ன்றீங்க? அரசு மூலமா மட்டும் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நம்மளுடைய கால்நடை மருத்துவர்கள் கூடக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் எடுத்தா நல்லா இருக்கும்ன்றீங்களா? இப்போ கால்நடை மருத்துவமனை இருக்குது, அங்க ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து அங்க வர கால்நடைகளுக்கு அவங்க வந்து எடுத்து சொல்லலாம். பிளஸ் நாங்க இங்க கேவிகேலையும் எங்களால முடிஞ்ச அந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து பாலிசிஸை மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணாம அந்த கால்நடைகளுக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து கொடுக்கணும். கால்நடை மருத்துவர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்க்காம இதுவும் வந்து அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா எவ்வளவு கால்நடைகள் அங்க வருது, எந்தெந்த பிரச்சனையோட வருதுன்னு கேவிகேயோட நல்லா தெரிஞ்சவங்க அவங்க தான், கண்டிப்பா கால்நடை துறை தான். அவங்க வந்து அதுல ஸ்டெப் வந்து எடுக்கணும். எடுத்தனா கண்டிப்பா வந்து இந்த பாதிப்புகள்ல இருந்து நமக்கு நிறைய தீர்வுகள் கிடைக்கும். ஓகே மேடம், ஓகே. ஸோ இந்த 1 மணி நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேயர்களுக்கு வந்து காலநிலை மாற்றம்னா என்ன, அதனால கால்நடைகள் எப்படி பாதிப்படைகிறது, அதுல இருந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம மனிதர்களும் எந்த அளவுக்கு பாதிப்படைகிறாங்கன்றதையும் நீங்க ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சியின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியா அமைஞ்சிருக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.